سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله يبعث لهذه الأمة على رأس كل 100 سنة من يجدد لها دينها، أو كما قال عليه الصلاة والسلام، وصدق رسوله الكريم. இந்த புனிதமான சபையினிலே அமர்ந்திருக்கின்ற சாதாத்துமார்களே, கண்ணியத்துக்குரிய குலஃபாக்களே, ருஅஸாஉல் முகத்திமீன்களே, ஏனைய முகத்திமூன்களே, முன்ஷிதூன்களே, இஹ்வான்களே, உலமாக்களே, மதரசா மாணவர்களே, ஊர்வாசிகளே, ஆங்காங்கு வீடுகளிலே அமர்ந்து கொண்டு இந்த பேச்சை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முகநூலினூடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் இந்த ஊரினுடைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மஜ்லிஸினிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸை பொறுத்தவரையிலே இந்த ஊரில் 135வது வருஷமாக ஷாதுலியா தரீகா என்ற இந்த ஆன்மீக வழியை எங்களுக்கு காட்டித் தந்த குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் இமாமுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையதும் மற்றும் ஷாதுலியா மஷாயிஹ்மார்களுடைய பேரிலும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸ் இந்த ஊரிலே 135 வருடங்களாக நடைபெற்று கடந்த 9 நாட்களாக இந்த சிறப்பான இடத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்று இன்று 10வது தினம் நிறைவுக்கு வருகின்ற தினம் தமாமுடைய தினம். அன்புக்குரிய இஹ்வான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸ் இந்த பள்ளிவாசலில் இதே இடத்திலே 135 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 135 வருடங்கள் என்று சொல்லுவது எத்தனையோ தலைமுறைகள் வாழ்ந்த ஒரு காலம், எத்தனையோ பரம்பரைகள் வாழ்ந்த ஒரு காலம், மிக நீண்ட ஒரு காலம், 13 தசாப்தங்களையும் கடந்த ஒரு காலம். அப்படியான ஒரு நீண்ட காலமாக இந்த மஜ்லிஸ் இந்த ஊரிலே முக்கியத்துவம் கொடுத்து நடைபெற்று வருகின்றதே. இதற்குரிய காரணம் என்ன? ஒவ்வொரு வருடமும் சம்பிரதாய பூர்வமாக நடக்கிறதானே இந்த மஜ்லிஸ். இதற்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? எதற்காக இந்த மஜ்லிஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இந்த 10 நாட்களிலும் இந்த ஊரில் இரவு நேரத்தில் எந்த விதமான திருமணங்களோ வைபவங்களோ நடைபெறுவதில்லை. 135 ஆண்டுகளாக அந்த அளவுக்கு இந்த மஜ்லிஸுக்கு எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி சில நேரங்களிலே சிலர்கள் உள்ளங்களில்
ஏற்படலாம். அன்புக்குரிய இஹ்வான்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் மேலெழுந்த வாரியாக அதை பார்ப்பதை விட ஒரு விஷயத்தை நாங்கள் ஆழமாக தெளிவாக பார்க்கின்ற போது அந்த விஷயத்தினுடைய யதார்த்தம் உண்மை எங்களுக்கு தெளிவாகிறது. இந்த மனாகிபு ஷாதுலி மஜ்லிஸை நாங்கள் இந்த ஊரினுடைய வரலாற்றோடு நாங்கள் அதை பார்க்கின்ற போது இந்த ஊர் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற போது இப்படியான ஒரு முக்கியத்துவம் இந்த ஊர் இந்த மஜ்லிஸுக்கு கொடுப்பது நியாயமான ஒரு விஷயம் என்பதை அறிவுள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நிச்சயமாக. அன்புக்குரிய இஹ்வான்களே, வாலிபர்களே, இந்த நிறைந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் வாலிபர்கள். அநேகமாக இந்த வாலிபர்கள் இந்த சபையை, இந்த நிகழ்வை ஒரு சம்பிரதாய பூர்வமாகத்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற ஷாதுலியா கந்திரி என்ற விஷயம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். இந்த மஜ்லிஸுக்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம் என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, அதனுடைய உண்மை என்ன என்பது பெரும்பாலான வாலிபர்களுக்கு தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்புக்குரிய வாலிபர்களே, பெரியார்களே, இந்த ஊரினுடைய சரித்திரத்தை பாருங்கள். கடந்த 200 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊரினுடைய நிலை எப்படி இருந்தது? ஆன்மீகத்திலும் லோகாயுதத்திலும் ஒரு குறைந்த அளவில் இந்த ஊரினுடைய நிலை இருந்தது. 18வது நூற்றாண்டு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் 18th century, 13வது 12வது 18வது நூற்றாண்டு. அந்த 18வது நூற்றாண்டு எப்படி இருந்தது என்பதை பார்த்தால் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய நாட்டினுடைய வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும். இந்த நாடு சுதந்திரத்தை நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு காலம். இந்த நாட்டில் வாழ்ந்துள்ள ஒவ்வொரு சமூகத்தின் தலைவர்களும் ஆன்மீக ரீதியாக அவர்களுடைய சமூகத்தை அணுகிக் கொண்டிருந்த ஒரு காலம்தான் அந்த 18வது நூற்றாண்டு. அப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் இந்த ஊருக்கு ஒரு மனிதர் வருகிறார். ஒரு பெரிய மனிதர். எங்கிருந்து வருகிறார்? மக்கத்துல் முகர்ரமாவிலே இருந்து வருகிறார். மக்காவில் இருந்து வருகிறார். இந்த ஊருக்கு வருகிறார். எதை எடுத்துக் கொண்டு வருகிறார்? ஒரு ஆன்மீக வழியை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆன்மீக வழி என்றால் என்ன? 200 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி தெரியாதா? தெரியும். அல்லாஹ்வையும் தெரியும், ரசூலையும் தெரியும், இஸ்லாத்தையும் தெரியும். அப்படி என்றால் 1865ஆம் ஆண்டு ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் புனித மக்காவிலே இருந்து, மக்கத்துல் முகர்ரமாவிலே இருந்த குதுபுல் வஜூத் முஹம்மதுல் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு, ஷாதுலியா தரீக்காவினுடைய ஃபாசியா கிளையினுடைய ஸ்தாபகர், அன்னவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1865ஆம் ஆண்டு இந்த ஊருக்கு வந்தார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹுவையும் ரசூலையும் அறிந்து வைத்திருந்த மக்களை, அல்லாஹ்வையும் ரசூலையும் உள்ளத்தினால் கல்வினால் அறிகின்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிவது என்பது ஒரு விஷயம், அவர்களை கல்வினால் அறிவது என்பது இன்னொரு விஷயம். அப்படியான ஒரு முக்கியமான ஒரு சேவையை தான் ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 160 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே செய்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆன்மீக வழி, ஆன்மீக வழி என்றால் என்ன? குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் அல்லாஹுவை நெருங்குவது எப்படி என்பதை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு வழிமுறை. மனிதனுடைய உள்ளங்களை அல்லாஹுவோடு இணைக்கின்ற
ஒரு வழிதான் ஆன்மீக வழி என்று சொல்வது. அந்த ஆன்மீக வழியை ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஊருக்கு கொண்டு வந்த நேரத்திலே, அந்த காலத்தில் இந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் அதை எடுத்து நடந்தார்கள், அதை பின்பற்றினார்கள். அந்நவர்களுக்கு பின்னால் இந்த ஊருக்கு வந்த ஷாதுலியா தரீக்காவினுடைய மஷாயிகுமார்கள், ஷேகுமார்கள் ஒவ்வொருவராக வந்து அந்த ஆன்மீக வழியை வைத்து இந்த ஊரை நெறிப்படுத்தினார்கள். இந்த ஊர் படிப்படியாக நெறி அடைந்து படிப்படியாக நல்ல வழிக்கு வந்து இன்றைக்கு இந்த ஊரினுடைய நிலையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 கேள்விகளை கேட்க வேண்டும். அது மனிதனாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும் பொருந்தும். முதலாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன்? இரண்டாவது கேள்வி, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? மூன்றாவது கேள்வி, நான் எங்கே போக போகிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரு மனிதனோ ஒரு நாடோ பதிலை வைத்திருந்தால் அவர்களை பற்றிய தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். முதலாவது கேள்விக்கு பதில் வந்து விட்டது. நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? 200 வருஷங்களாக நாங்கள் எப்படி இருந்தோம்? எங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டலை காட்டி தந்தார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற 2வது கேள்வி. அந்த கேள்வி எல்லாருக்கும் தெரியும், அதற்கான பதில் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த ஊர் உலகத்திலே பேசப்படுகின்ற ஒரு ஊர், கண்ணியமான ஒரு ஊர், நல்ல மனிதர்களை கொண்ட ஒரு ஊர், விருந்தோம்பல் கொண்ட ஒரு ஊர், கொடை கொடுக்கின்ற மனிதர்கள் வாழுகின்ற ஒரு ஊர் என்று இன்றைக்கு இந்த ஊருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கிறது. அந்த பேர் எப்படி வந்தது? நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? முதலாவது கேள்வி. ஷாதுலியா தரீகா என்ற இந்த ஆன்மீக வழிதான் அதற்கு ஏக காரணம். 200 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே எவரும் இருக்கவில்லை. ஆன்மீகத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஷேக் சாலிஹ் மௌலானா அவர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள். ஆன்மீகத்தை மட்டும் தானா கொடுத்தது? இந்த ஊர் இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது. ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹிமஹுல்லாஹ் இந்த நாட்டுக்கு முதலாக ஷாதுலியா தரீகாவை கொண்டு வந்தவர்கள் ஆன்மீகத்தோடு மட்டும் அவர்களுடைய பணியை சுருக்கிக் கொள்ளவில்லை, லௌகீகத்திலும் அந்த வழியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 200 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் மாணிக்க வியாபாரத்தை செய்தார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு அமைப்பிலே வியாபாரத்தை செய்தார்கள். நீண்ட நெடும் தூரங்களுக்கு அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. போகின்ற வழி அவர்களுக்கு பயங்கரமாக இருந்தது. சில நேரங்களில் அவர்களுக்கு உயிர் ஆபத்துகள் கூட ஏற்பட்டது. வழிப்பறை கொள்கைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தார்கள், பொருள்களை சொத்துக்களை இழந்தார்கள். அப்படியான ஒரு நேரத்திலே ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்கு சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? நீங்கள் சதகா கொடுங்கள். சதகா உங்களை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கும். உங்களுடைய மாணிக்க வியாபாரத்தில் இருந்து கிடைக்கின்ற இலாபத்தில் 2% நீங்கள் பள்ளிவாசலுக்காக தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதை அந்த மனிதர்கள் செய்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் போகின்ற இடங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் போனார்கள், எந்த பயமும் இல்லாமல் போனார்கள். அவர்கள் கொடுத்த அந்த தர்மம் அவர்களை பாதுகாத்தது என்பது இந்த ஊரினுடைய எழுதப்படாத ஒரு வரலாறு, எல்லோரும் அறிந்த ஒரு வரலாறு. ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 161 வருஷத்துக்கு முன்னால் காட்டி கொடுத்த அந்த விஷயம் இன்று வரைக்கும் இந்த ஊரிலே நடைமுறையிலே இருக்கிறது. சீனங்கோட்டை பள்ளி சங்கம் தரகு என்ற அமைப்பிலே இன்று வரைக்கும் பள்ளிக்காக வேண்டி அந்த தொகையை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் இந்த ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டுமா? அவர்களுக்கு பின்னால் வந்த மஷாயிகுமார்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் உலகத்தை தேடி வரவில்லை, அவர்கள் விமானத்தில் இங்கே வரவில்லை, கால்நடையாக வந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், இந்த ஊரை நெறிப்படுத்தினார்கள். 1948 ஆண்டுகளிலே இந்த ஊருக்கு வந்தவர்கள் தான்
ஷேகு சுஜாதாவாக இருந்த ஷேக் முஹம்மது இப்ராஹிம் அல் ஃபாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஊருக்கு அவர்கள் வந்தபோது அந்த காலகட்டம் எங்களுடைய மாணிக்க வியாபாரத்தில் ஒரு வீழ்ச்சியை கண்ட ஒரு காலம். சில மனிதர்கள் தெரியாத்தனமாக தங்களுடைய காணியை அந்நியர்களுக்கு குத்தகைக்காக கொடுத்தார்கள். அந்த அந்நியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த காணியில் இருக்கின்ற தென்னை மரங்களிலே கயிறு கட்டி கல் இறக்கினார்கள். இந்த செய்தி ஷேக் முஹம்மது இப்ராஹிம் அல் ஃபாசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் போய் சேருகிறது. உடனடியாக அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். இந்த விஷயம் இது எங்களுடைய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம், இதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று உத்தரவு போடுகிறார்கள். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அதை தவிர்த்து கொள்கிறார்கள். எதற்காக நீங்கள் இந்த வேலையை செய்தீர்கள் என்று ஷேக்னா அவர்கள் கேட்டபோது சொன்னார்கள், பொருளாதாரத்தினுடைய கஷ்டத்தின் காரணமாக செய்தோம் என்று சொன்னபோது, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா நாயன் உங்களுக்கு நினையா புறத்தில் இருந்து ரிஸ்க் அளிப்பான், நீங்கள் தக்வாவோடு நடந்து கொண்டால் என்று சொல்லி ஒரு நீண்ட துவாவை கேட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்ஹும் ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலன் தய்யிபா, யா அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு நீ ஹலாலான ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுப்பாயாக என்று உருக்கமாக ஒரு துவாவை கேட்டார்கள். கண்ணீர் சிந்தியவர்களாக கேட்டார்கள். அங்கே சூழ இருந்த ஊர்வாசிகள் எல்லாரும் கண்ணீர் வடித்தவர்களாக ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த சம்பவம் 1948 ஆண்டுகளில் நடக்கிறது. நான் நினைக்கிறேன் ஷேக் இப்ராஹிம் அல் ஃபாசி நாயகம் அவர்கள் கடைசியாக இந்த ஊருக்கு வந்த ஆண்டும் அதுதான். நான் நினைப்பது சரியாக இருந்தால் அதுதான் அவர்கள் இந்த ஊருக்கு வந்த கடைசி ஆண்டு 1948 ஆண்டு. மாணிக்க வியாபாரத்தினுடைய வரலாறை புரட்டி பார்க்கின்ற போது 1948க்கு பிறகுதான் 1950 தான் இலங்கையிலே எத்தனையோ மாணிக்க பூமிகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வளவு அதிர்ச்சியான தகவல்களாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த ஊருக்கும் மாணிக்க வியாபாரத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த ஊரில் மாணிக்கம் தோண்டப்படுகிறதா? மாணிக்கத்தை தோண்டுகின்ற எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றனவே, ஆனால் இந்த ஊருக்கு மாணிக்கத்தில் ஒரு தனியான இடம் இருக்கிறது. இலங்கையில், உலகத்தில் எந்த நாட்டில் மாணிக்கம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனுடைய பெருமதியை தீர்மானிக்கின்ற மனிதர்களாக இந்த ஊரினுடைய மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மாணிக்கத்தை தோண்டுபவர்களா? இல்லை. உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் மாணிக்கத்துக்கும் இந்த ஊருக்கும் நேரடியான சம்பந்தம் கிடையாது. உலகத்தில் எங்கு கல்லு கிடைத்தாலும் இந்த ஊருக்கு வராத கல்லு இல்லை. இந்த ஊருக்கு வந்துதான் பொறுமதியை காண்பார்கள். காரண காரியவாதத்தின் அடிப்படையில் பார்த்தால் எந்த நியாயமும் இல்லை. உலகத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த ஊரில் இருப்பவர்கள் மாணிக்க வியாபாரிகளாக இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் இருக்கின்றார்களே, என்ன காரணம்? ஒன்றுமில்லை. இந்த ஊருக்கு வந்த மஷாயிகமார்களுடைய துவா என்பதுதான் ஒரே ஒரு காரணம். எந்த ஆய்வை செய்தாலும் துல்லியமாக அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஊரிலே 135 வருஷமாக இந்த மனாக்கிபு ஷாதுலி மஜ்லிஸ் இந்த ஊர் மக்களால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஊர் மக்கள் நன்றியுடைய மக்களாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸுகளுடைய விஷயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது நினையாபுரத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இந்த மஜ்லிஸை நாங்கள் செய்வது, எப்படி இதை நாங்கள் நடாத்துவது, அது வேண்டுமே இது வேண்டுமே என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது நினையாபுரத்தில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற கராமாத்துக்களை
இந்த மஜ்லிஸில் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஊரில் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வாழ வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே இன்றைக்கு சோசியல் மீடியா, அந்த சோசியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. வெகுஜன தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. உண்மையை பொய்யாக்கும், பொய்யை உண்மையாக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு மீடியா மிக பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த மீடியா, அதற்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் யார்? இஸ்லாத்தினுடைய எதிரிகள். சிந்தனா ரீதியான ஒரு படையெடுப்பு. எங்களுடைய வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமூகத்தை அழிப்பது என்றால் பலஸ்தீனத்தை போல குண்டு வீசி அழிக்க வேண்டிய தேவையில்லை. ஆயுத ரீதியான ஒரு படையெடுப்பு தேவையில்லை. சிந்தனா ரீதியான ஒரு படையெடுப்பு இருக்கிறதே, அது மிகவுமே பயங்கரமானது. அப்படியான ஒரு நிலைமைதான் இன்றைக்கு உலகத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய ஊரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. 150-60 வருஷங்கள் கொண்ட ஒரு வரலாறை கொண்ட மிகவும் தூய்மையான கண்கூடாக கண்ட அந்த ஆன்மீக வழி இன்றைக்கு அதில் குறை காண்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருப்பதை அன்புக்குரிய வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தரீகா என்பது என்ன? இஸ்லாத்துக்கும் தரீகாக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தரீகா இருந்ததா? சஹாபாக்கள் எந்த தரீகாவை பின்பற்றினார்கள்? குர்ஆனிலே ஹதீஸிலே தரீகாவுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளைஞர்கள் அதை ஜீரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த தரீக்கல் தக்ன விஷயம் இது புதிதாக வந்த ஒரு விஷயம் அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற ஒன்றுதான் இந்த தரீகா. ஹிரா குகையிலே வஹி வருவதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகாந்தமாக நின்ற அந்த நிலை இருக்கிறதே, அதில் இருந்துதான் தஸவ்வுஃப் உருவாகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இதை விளங்க வேண்டுமாக இருந்தால், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரீல், அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், ஃபஸக்கிர் இன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், அது மூமின்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இது தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாகவும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தினிலே மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். சில கேள்விகளை கேட்கின்றார்கள். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி என்ன? அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது நாங்கள் தெரிந்த விஷயம், ஷஹாதா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்வது, தொழுவது, ஜக்காத்து கொடுப்பது, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, 5 விஷயங்கள். அந்த 5 விஷயத்தையும் பதிலாக சொன்னார்கள். சரியாக சொன்னீர்கள் என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது கேள்வியை கேட்கிறார்கள். அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். பதில் சொல்லப்படுகிறது, ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், அல் ஈமானு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமானுடைய 6 விஷயங்கள் நாங்கள் தெரிந்த விஷயங்கள். அல்லாஹ்வையும் மலாயிகாமார்களையும் முன்னைய வேதங்களையும் நபிமார்களையும் கியாமத்து நாளையும் கத்ரையும் நம்புவது என்ற அந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்த்து கொண்டிருப்பதை போல வணங்குவதுதான் இஹ்சான் என்று பதிலாக சொன்னார்கள். சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில கேள்விகளை கேட்டு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்றதன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஃபதாக ஜிப்ரீல்,
அவர் ஜிப்ரீல். வந்தவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படித்து தருவதற்காக வந்தார் என்று சொன்னார். அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதலாவது கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அந்த விஷயம், அதுதான் ஃபிக்ஹ் என்ற கலையாக பின்பற்ற காலத்தில் மாறியது. இரண்டாவது விஷயம் ஈமான் என்று சொன்ன விஷயம் அகீதா என்ற இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடாக வந்தது. மூன்றாவது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இந்த இஸ்லாத்தையும் அகீதாவையும் நடைமுறைப்படுத்துகின்ற பிராக்டிக்கலாக செய்கின்ற விஷயம், அதுதான் இஹ்சான். அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது போல நீ இபாதத்து செய்வது, அதுதான் பிற்பட்ட காலத்திலே தஸ்கியாவாக, தஸவ்வுஃபாக, தரீகாவாக வந்தது. இன்று ஃபிக்ஹ் என்பது புதிய விஷயம், அது ஒரு பித்அத் என்று யாரும் சொல்லுவதில்லை. எல்லா மதரசாக்களிலும் ஃபிக்ஹ் படிப்பித்துக் கொடுக்கப்படுகிறது, உஸூலுல் ஃபிக்ஹும் படிப்பித்துக் கொடுக்கப்படுகிறது. அகீதா இந்த வார்த்தை, இந்த சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பயன்படுத்தப்படவில்லை. இது பித்அத் என்று யாராவது சொல்வார்களா? இல்லை. அகீதாவுடைய பாடம் நடக்கிறது, அது எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இஹ்சானிலே இருந்து வந்த இந்த தரீகாவை மட்டும் ஏன் புதிய விஷயம், இது பித்அத் என்று சொல்லுகிறார்கள்? அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த சமூக தளத்தில் பேசுபொருளாக இருக்கின்ற அந்த பித்அத் என்ற விஷயத்தை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பித்அத் என்ற அந்த கான்செப்டை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தரீகாவை பித்அத்துடைய கான்செப்டுக்குள்ளால் கொண்டு வருகிறார்கள். இது மிகப்பெரிய பிழையான ஒரு விஷயம். குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். புதிதாக வந்த எல்லா விஷயங்களும் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ், அது சஹீஹான ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸை சொல்ல வந்த விஷயம் இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே சொல்லுகிற விஷயம் அல்ல. அப்படி பார்த்தால் இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத வேலையை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பிழையான கான்செப்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத வேலையை நீங்கள் செய்யக்கூடாது என்று எங்களுடைய மார்க்கம் சொல்லவில்லை. அவர்கள் தடுத்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று எங்களுடைய மார்க்கம் சொன்னதை ஒழிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத வேலையை செய்ய வேண்டாம் என்று எங்களுடைய மார்க்கம் சொல்லவில்லை. இதை நல்லாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பித்அத் என்று சொல்லுகிற விஷயம், இன்றைக்கு தொட்டது குடித்தது எல்லாம் பித்அத், பித்அத், ஷிர்க், ஷிர்க் என்று சொல்லி இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதியான பக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஆகி 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 இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே, மொபைலிலே இந்த மார்க்கத்தை பேசி பேசி இதை ஒரு ஹாபியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்பது வெறுமனே பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அது கல்புக்குள்ளால் வந்து அது அமலாக பரிணமிக்க வேண்டும். அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம். இது விஞ்ஞான பாடம் அல்ல, இது ஜியோகிராபி பாடம் அல்ல, இது தியரியை மட்டும் படிக்கின்ற மார்க்கம் அல்ல. படித்த விஷயத்தை கல்புக்குள்ளால் எடுத்து அதை அமல்களாக செய்ய வேண்டும். அதைத்தான் ஷாதுலியா தரீகா எங்களுக்கு காட்டி தந்தது. இன்றைக்கு இந்த ஷாதுலியா தரீகா அவுடேட்டட், இதை பின்பற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். இது காலாவதியானது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிழையான ஒரு கருத்து என்பதை எங்களுடைய அன்புக்குரிய வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய வாலிபர்களே, ஷாதுலியா தரீகாவை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு இயைந்து செல்கின்ற ஒரு தரீகா என்பதை இந்த தரீகாவின் மூலமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டி இருக்கிறது, காலங்களும் நேரங்களும் அவசரமாக போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கடைசி நபியாக அனுப்பப்பட்டவர்கள். நுபுவத்தினுடைய வாசல் மூடப்படுகிறது. எங்களுடைய மார்க்கம் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு மார்க்கம். தொழுதால் அங்கே ஒரு இமாம் இருப்பார். குதுபா ஓதினால் எல்லோரும் பேசுவதில்லை, ஒரு ஹத்தீப் பேசுவார், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். 2 பேர் பயணம் போனால் அதில் ஒருவரை நீங்கள் தலைவராக அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்துக்கு, இந்த உம்மத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கின்ற பணியை செய்பவர்கள் யார்? அவர்கள்தான் இறை நேசர்கள். இறை நேசர்கள் என்றால் யார்? அவுலியாக்கள் என்றால் யார்? வேறு யாரும் அல்ல. இன்றைக்கு பிழையாக ஏதோ ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கற்பனையாக இன்று அவுலியாக்களை பற்றி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவுலியாக்கள் என்பவர்கள் யார்? இந்த மார்க்கத்தை படித்து 100க்கு 100 அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையாக கொண்டு வந்தவர்கள் தான் அவுலியாக்கள், அல்லாஹுவை நெருங்கிய மனிதர்கள். அவர்களுக்கு இன்று தெய்வீக அந்தஸ்து கொடுப்பதை போல இன்று காட்டப்படுகிறது, மிகையாக சொல்லப்படுகிறது. அப்படி அல்ல. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு இந்த உம்மத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுப்பவர்கள் இறை நேசர்கள். நுபுவத் வாசல் முடிவடைந்தாலும் விலாயத்தினுடைய வாசல் அங்கே திறந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலாவது விஷயம், ஷாதுலி நாயகத்தினுடைய வரலாறை பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை படித்து அதை நடைமுறைப்படுத்தி எவ்வளவு பெரிய அல்லாஹுவை நெருங்கிய ஒரு மனிதராக இருந்தார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு இந்த விஷயத்தில் தகுதியானவர்கள். இரண்டாவது விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 விஷயங்களை நான் உங்களிடத்தில் விட்டு செல்லுகின்றேன், அதை நீங்கள் பின்பற்றுகின்ற காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹுடைய வேதம், இரண்டாவது இத்ரதி, என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவருடைய குடும்பத்தையும் விட்டு செல்வதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே விலாயத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லுல் பைத்துக்கள் இருந்து வருபவர்கள் தான் நிச்சயமாக இந்த உம்மத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். இன்று சோசியல் மீடியாவிலே சொல்லப்படுகிறது, அஹ்லுல் பைத்துக்கள் என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு அது முடிவடைந்து விட்டது என்று சொல்வார்கள். எங்களுடைய அகீதாவுக்கு மாற்றமான ஒரு பேச்சு. நாங்கள் நம்பி இருக்கிறோம் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. யார் அந்த மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் மஹ்தி மின் உத்ரதி மின் வலதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் யார்? என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஃபாத்திமா நாயகியினுடைய குடும்ப வாரிசுகளில் இருந்து வருபவர்கள் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். என்றால் அஹ்லுல் பைத்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிவடைந்து விடுபவர்களா? இல்லை. இப்போது வாருங்கள், ஷாதுலி நாயகத்தினுடைய வரலாறுக்கு வாருங்கள். விலாயத்தை பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்று. ஷாதுலி நாயகத்தினுடைய அந்த சில்சிலத்து ஸஹபியா, அந்த கோல்டன் செயின், அவருடைய அந்த குடும்ப தங்க சங்கிலி எங்கே போய் சேருகிறது? ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த குடும்பத்தோடு போய் சேருகிறது. இமாம் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் எப்படி ஃபாத்திமா நாயகியோடு செல்கிறதோ அதே போல இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம் ஃபாத்திமா நாயகியோடு போய் சேருகிறது. விலாயத்தினுடைய வாசலும் இருக்கிறது. இத்ரதி என்ற என்னுடைய குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்ற விஷயம் இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யபஅது லிஹாதிஹில் உம்ம அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனா மன் யுஜத்திது லஹா தீனஹா. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த உம்மத்தை புனர் நிர்மாணம் செய்கின்ற ஒரு சீர்திருத்தவாதியை அனுப்பியே தீருவான் என்று சொன்னார்களே. ஷாதுலி நாயகம் அவர்கள் பிறந்த ஆண்டை எடுத்து பாருங்கள். ஹிஜ்ரி 593 ஆண்டிலே பிறந்தார்கள். இன்னும் 7 ஆண்டுகளிலே ஒரு புதிய நூற்றாண்டு ஆரம்பமாகிறது. 593 பிறந்து அவர்கள் படித்து ஒரு பெரிய மனிதராக வருகின்ற நேரம் ஒரு நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலம். எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு அக்யூரேட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஷாதுலி நாயகத்தோடு டச்சாகிறது என்பதை பாருங்கள். இதைவிட இந்த ஷாதுலியா தரீகாவினுடைய யதார்த்தத்தை, உண்மை தன்மையை நிறுவுவதற்கு இன்னும் ஆதாரங்கள் தேவையா? இருக்கிறது, நிறையவே ஆதாரங்கள் இருக்கிறது.
மணித்தேர கணக்கு பேச வேண்டிய ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். சில பேர் சொல்லுவார்கள், ஷாதுலி நாயகத்துடைய வரலாறை நாங்கள் எப்படி நம்புவது? இதற்கு என்ன ஆதாரம்? இது ஆதாரம் கேட்கின்ற ஒரு காலம், விஷயம் விளங்காமல் ஆதாரம் கேட்கின்ற ஒரு காலம். இஸ்லாத்தினுடைய ஒரு அறிவு பாரம்பரியம் இருக்கிறது, அதை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தலைமுடிக்கு சனது உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி யாரிடத்தில் இருந்து இன்று வரைக்கும் அது யாரிடத்தில் வந்திருக்கிறது என்பதை சனதோடு சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஷாதுலி நாயகத்தினுடைய வரலாறும் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட வரலாறு, திரிவுபடுத்தப்பட்ட வரலாறு அல்ல. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த வரலாறை அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நம்பகமான ஒரு வரலாறு. எனவே இந்த 3 விஷயங்களையும் பார்த்து நாங்கள் பார்க்கின்ற போதோ ஷாதுலியா தரீகாவினுடைய உண்மை நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 160 வருஷங்களாக மிகவும் கண்ணியமாக சங்கையாக அந்த மஷாயிகர்மார்கள் காட்டி தந்த வழியிலே இந்த ஊர் வந்திருக்கிறது. இந்த ஊருக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மாணிக்க வியாபாரமாக இருக்கலாம், மனிதர்களுடைய குணங்களாக இருக்கலாம், அல்லது இந்த கோட்டு தொப்பியாக இருக்கலாம், அல்லது கொடையாக இருக்கலாம், இன்னும் என்னவாக இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். மனிதர்களுடைய தன்மையும் அப்படித்தான். இந்த ஊருக்கு அல்லாஹ் கொடுத்தது எல்லாம் குவாலிட்டியானது என்று ஊர் மக்கள் சொல்லுவார்கள். அதே போலதான் இந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா நாயகம் தந்த இந்த ஷாதுலியா தரீகா இருக்கிறதே, இது ஒரு சாதாரண தரீகா அல்ல. எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவோ முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். வியாபாரம் வேணுமா, ஆன்மீக மார்க்கம் வேணுமா, எல்லாத்திலையும் வெளியில் இருந்து இந்த ஊருக்குள்ள ஒன்றை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த சம்பூரணமாக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். நீங்கள் மார்க்கத்தினுடைய சேவையை செய்ய வேண்டுமா, அழகான ஒரு தரீகா இந்த ஷாதுலியா தரீகா. இந்த தரீகா இந்த குடைக்குள்ளால் இருந்து இந்த மார்க்கத்தினுடைய சேவையை செய்யுங்கள். இந்த ஷாதுலியா தரீகா இந்த ஊருக்கு சொந்தமானது, இந்த ஊரிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்தமானது இந்த ஷாதுலியா தரீகா. ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு ஷாராருக்கு இந்த தரீகத்து சொந்தமானது அல்ல. இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் சொந்தமானது இந்த ஷாதுலியா தரீகா. ஒரு பிரபல்யமான கோஷம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. அது என்ன கோஷம்? வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள், சோசியல் மீடியாவிலே பேசப்படுகிற ஒரு விஷயம், வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமை காண்போம். பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள். அந்த கருத்து வேறுபாடுகளை நாங்கள் மறந்துவிட்டு எல்லோரும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற ஒரு கோஷம் இன்றைக்கு பிரபல்யமாக சோசியல் மீடியாவிலே பேசப்படுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய நியதி இந்த ஊருக்கு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டிய மனிதர்கள் அல்ல, ஒற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டிய மனிதர்கள். இந்த ஷாதுலியா தரீகா என்ற இந்த ஆன்மீக வழியை வைத்து ஒற்றுமையாக நாங்கள் நின்று ஒற்றுமையிலே ஒற்றுமைப்பட வேண்டிய மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். அங்க சம்பூர்ணமான ஒரு தரீகா. கவலையான செய்தி, இந்த தரீகாவை இன்று ஒதுக்கிவிட்டு நாங்கள் ஒரு மாடர்ன் வேயிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் செய்து கொள்வோம் என்று யாராவது சிந்தித்தால் அது ஒரு பகல் கனவு. இந்த ஷாதுலியா தரீகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது. அதை தேடி பாருங்கள், உலமாக்களிடத்திலே கேளுங்கள். எவ்வளவு அழகான ஒரு தரீகா. அப்படியான ஒரு தரீகாவை அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு தந்திருந்தால் இந்த ஊர் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு கொடியின் கீழ், ஷாதுலியா என்ற அந்த கொடையின் கீழ் இருந்து இந்த ஊரினுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய பணியை செய்வதற்கு நாங்கள் முன் வருவதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு இந்த வாலிபர்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஒழுக்க வீழ்ச்சி வேண்டுமா, போதை வசனுடைய சவால் வேண்டுமா, இன்னும் எத்தனையோ விஷயங்கள், அவர்களை திருத்துவதற்காக எத்தனையோ கருத்தரங்குகள், மாநாடுகள், இஜ்திமாக்கள்,
பயான்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் வெற்றி என்பது மிக குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? அவைகள் வெறும் பயான்களும் வார்த்தைகளும் தான், உள்ளத்தை தொடவில்லை. தரீகா சொல்லுகிற விஷயம் உள்ளத்தோடு பேசுங்கள், உள்ளத்தில் இருந்துதான் மாற்றம் வர வேண்டும் என்று இந்த தரீகா சொல்லுகிறது. 160 வருஷமாக அந்த விஷயத்தை தான் எங்களுடைய மஷாயிகமார்கள் இந்த ஊரிலே செய்தார்கள். எனவே அப்படியான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்படியான ஒரு செய்தியை தான் இந்த மனாகிபு மஜ்லிஸுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுக்கு அருளாக தந்த இந்த ஷாதுலியா தரீகாவை மனப்பூர்வமாக ஏற்று அதன் வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய வாலிப சமூகங்களுக்கும் கொடுத்தருள்வானாக. எங்களுடைய வாலிப சமூகத்தை தக்வா உள்ள ஒரு சமூகமாக ஆக்கி அருள்வானாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹு தஆலா நாயன் நிவாரணங்களை கொடுத்து அருள்வானாக. என்னென்ன ஹாஜாத்துக்களை எல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த அத்தனை ஹாஜாத்துக்களையும் இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹு தஆலா நாயன் நிறைவேற்றி தருவானாக. இன்னும் என்னென்ன ஹாஜாத்துக்களை நாங்கள் கேட்க மறந்தோமோ அந்த அத்தனை ஹாஜாத்துக்களையும் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. எங்களுடைய ஊரில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஊரில் போவதற்கு யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பயணங்களை லேசாக்கி வைப்பானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுன் மபரூராக ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹு தஆலாவே பாதுகாப்பாளனாக இருப்பானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த நாட்டத்தை அல்லாஹு தஆலா நாயன் இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு நிறைவேற்றி தருவானாக. இன்னும் என்னென்ன தேவைகளை எல்லாம் கேட்க மறந்தோமோ அந்த அத்தனை தேவைகளையும் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.